நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸில் வழக்கம் போல் இது ஈரான், அமெரிக்கா, இந்த இஸ்ரேல் இதை பற்றி தான். என்னென்னா, இஸ்ரேல் சம்பந்தமான ஈரானோட திட்டம் சில இடங்களில் வந்துச்சு. அது கான்ஸ்பிரசியா அல்லது உண்மையான்னு தெரியாது. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் போர் ரொம்ப சீரியஸாக வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டெம்பரரியாக ஹோல்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக இந்த அப்டேட் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி 20/5/2026 மே 20, 2026 காலை 8 மணி. நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் மற்றும் சினிமா இவற்றை தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தருங்கள். நன்றி. ஓகே. இதில் சில நேரம் பின்னூட்டத்தில் சில நம்ம நண்பர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கிறிஸ்பாக ஷார்ப்பாக செய்தியை ஒரு வரி செய்தியாக மட்டும் சொல்லலாமே அப்படின்னாங்க. அது நம்மளுடைய சேனல் அந்த ஸ்டைலில் இல்லை. நம்ம சும்மா நண்பர்கள்ட்ட கேஷுவலாக இங்கே பேசிட்டு இருக்கும்போது கதை சொல்கிற மாதிரி சொல்கிறது தான். ஆனால் விஷயத்தோட கதை சொல்கிறது. ஏன்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் மெனக்கெட வேண்டியிருக்கு. அது எப்படியும் இதை பார்க்குற நண்பர்களுக்கு புரியும். இதை சாதாரணமாக சும்மா ஜஸ்ட் லைட் போகிற போக்கில் சொல்ல முடியாது. அங்கே என்ன நடக்குது, என்ன அப்டேட்டு, யார் என்ன சொல்லியிருக்கா, அது கரெக்டானா முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்ட் செக் வேறு பண்ணணும். நாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிறதுலே செய்தியை சேகரிச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு இன்னென்ன செய்தி வரும்னு சொல்லி செய்தியை சேகரிச்சிடலாம். ஆனால் அதை இது கரெக்டானா, இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டானா இல்லையான்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே, நம்பர் 1 முதல் செய்தி ஒரு சின்னதாக நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி. ஓகே. அமெரிக்கா இந்த மாதிரி ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 அதை உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சைனா விட்டு ட்ரம்ப் கிளம்பி போகும்போதே சொல்லிட்டு தான் போனார். இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைனாவையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்கான ஆயில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஏற கட்டிட்டு அங்கே சமாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் சுற்றி உள்ள யுஏஇ இருக்காங்கள்ல, அதாவது அபுதாபி, துபாய், அவங்கள ஏன் திரும்ப அபுதாபி, துபாய் அப்படின்னா சில மக்களுக்கு யுஏஇ அப்படின்னா டக்குன்னு புரிய மாட்டேங்குது இன்னும். அதாவது எல்லா மெஜாரிட்டி ஆட்களுக்கு புரிஞ்சிருது. இந்த இது இன்னும் புரியாத ஆட்களுக்காக அபுதாபி, துபாய் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போக யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இப்போவே நமக்கு சில பேர் யுஏஇன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. குவைத்து, பஹ்ரைனாக இருக்கட்டும். முன்னாடியெல்லாம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் இது ஈரான் வார் வந்ததுக்கப்புறம் இது எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போது இவங்களை யுஏஇ இந்த நாட்டை பலிகடை ஆக்குற மாதிரி அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி ஏப்ரல் 8 லாவான் தீவில் இந்த மாதிரி மிராஜ் அப்படின்ற அந்த ஃபைட்டர் ஜெட்டு போய் அடித்தது அது யுஏஇ தான் அடித்தாங்க அப்படின்னு அமெரிக்கா போன வாரம் அதை போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் இதில் வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு அபுதாபி போனார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வேறு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. அதை இங்கே யுஏஇ மறுத்து பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்தது உண்மை தானே அப்படின்னு சொல்லி அங்கேயும் போட்டு உடைச்சிட்டாங்க. என்னென்னா யுஏஇ பலிகடை ஆக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா, அடுத்து இவங்க அமெரிக்கா அடிக்கிறதுக்கு நாள் பார்க்குறாங்க, அதுக்கு எல்லாம் முகாந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதையும் சொல்லிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பராக்கா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ட்ரோன் தாக்குதல் நடந்தது. பிளான்ட்டுக்கு மேலே இல்லாமல் பக்கத்தில், அதை ஒட்டி பக்கத்தில் நடந்தது. அப்போ இது ட்ரோன் அப்படின்னால யார் அனுப்புறது? இவங்க தான், ஈரான் தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் முந்தா நாள், அந்த முதல் நாள் பராக்கா, மறுநாள் ஒரு 3 ட்ரோன் சவுதி அரேபியா மேலே பறந்தது. அதை தடுத்துட்டாங்க. அப்போது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது ஈராக்லேருந்து வந்துச்சு. ஈராக்கில் யார் ஆப்ரேட் பண்ணுறா, அங்கே இருந்த ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளம் இருக்கே, அது யார் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் இவ்வளோ வேலையும் 3ஆம் தர வேலையை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளவு முன்கதை ஏன் சொல்கிறோம்னா, இந்த இதை கேட்கும்போது இப்போ அடுத்து அமெரிக்கா இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராகிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான அறிவிப்பு என்ன வந்திருக்கு. ஆறுதல் நமக்கு, யுஏஇயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, சவுதி, அப்புறம் நம்ம மக்களுக்கு, ஓகே, ஈவன் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஈரான் மக்களுக்கும். ஏன்னா ஈரானோட அரசுக்கு இல்லை, ஈரான் மக்களுக்கு. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பார்த்தா அதில் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப்பு, நாங்கள் இப்போது டெம்பரரியாக நாங்கள் ஹோல்டு போட்டிருக்கோம், நாங்கள் அட்டாக் பண்ணலை, ஹோல்டு போட்டிருக்கோம். அதுக்கு காரணம் சவுதி அரேபியா, கத்தார் அண்ட் யுஏஇ
தீஸ் கண்ட்ரீஸ் வேர் பெக்கிங் டு ஸ்டாப். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வி ஆர் இன் டு த பீஸ் டாக்ஸ் வித் ஈரான் அப்படின்னு. ஸோ ஈரானோட இந்த நாடு அப்புறம் பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு எல்லாம் நாங்கள் பீஸ் டாக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அடிச்சிடாதீங்க அப்படின்னு எங்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் இப்போதைக்கு அடிக்கலை. நீ வந்து உன்னால் அடிக்க முடியாதுங்கிறத இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சே, இன்னும் வந்து ஏன் இந்த பந்தா போட்டு ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அமெரிக்கா வந்து பெரிய நாடு தான், அமெரிக்காவில் ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது தான், அமெரிக்கா வந்து ரொம்ப பயங்கரமாக அடிப்பாங்க, எல்லாம் ஓகே தான். அதுதான் நீ வந்து ஒரு நாள் அடித்து அவங்கள ஒன்றும் செய்ய முடியல, அவங்கள அடக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப வந்து நான் இப்படி பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேன், எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் கவுண்டமணி காமெடி மாதிரி வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே சார், இதில் வந்து இவங்க பாகிஸ்தான் வந்து கேட்டுக்கிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆகிறாங்க, அதனால் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணலை. இப்போ என்னடா இந்த 3 நாடும் சவுதி அரேபியா, கத்தார் அண்ட் UAE இந்த 3 நாடும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, கெஞ்சி கேட்டாங்க, தேவர் பெக்கிங் அப்படின்னு ஒரு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த ஈரான் மேலே தாக்குதலை நாங்கள் வந்து ஹோல்டு போட்டிருக்கோம். இது எப்படி சொன்னாலும் சரி நமக்கெல்லாம் வந்து ஒரு நிம்மதி பெருமிச்சு விடணும் அங்கே இருக்கிற மக்கள். ஏன்னா அங்கே அமெரிக்கா ஏதாவது ஒரு அட்டாக் லேச ஆரம்பித்தானா இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இந்த GCC கண்ட்ரி, சவுதி, துபாய், கத்தார், ஓமான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவாங்க அங்கே ஈரான். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான செய்தி. ஸோ போர் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கேன். எத்தனை நாளும் சொல்லலை, தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கேன். நம்பர் 1. ஓகே. அப்புறம் ஈரானை கேட்டாங்கன்னா என்னது, அப்பாஸ் ஆராக்கி என்ன சொன்னார், நாங்கள் வந்து எதுவுமே சொல்லலை, எப்படி இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், எங்களுடைய அணு ஆயுதம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, என்ரிச் பண்ணியிருக்க அதாவது செறிவூட்டி வச்சுருக்க அந்த யுரேனியத்தை நாங்கள் தான் யாருக்கும் தரமாட்டோம், ஆனால் அதை அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், அதே நேரத்தில் அதை வந்து ஆக்கப்பூர்வமாக நாங்கள் பயன்படுத்துவோம், உங்களுடைய NPT அந்த அதிகாரிகள்லாம் வரட்டும், பார்த்துக்கரட்டும், ஆனால் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ ஹர்மோஸ் நாங்கள் திறந்து விட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்களுடைய சொத்து கிட்டத்தட்ட 1050 1100 லட்சம் கோடி, சாதாரண இது இல்லை, 1100 லட்சம் கோடினா எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ சாதாரண 11 ட்ரில்லியன் US டாலர் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு எங்களுடைய நீ ரிலீஸ் பண்ணி விடு, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், இதை வந்து அமெரிக்கா முடியாதுன்றாங்க. ஸோ இப்படி போய்கிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்னும் வந்து உங்களை அடிக்க போகிறாங்க அப்படின்னா அடிக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க, துவம்சம் பண்ணட்டும், நாங்கள் இந்த ரீஜனை பூரா துவம்சம் பண்ணிடுவோம். இல்லை உங்களுடைய நீர்நிலைகள் அது இது பவர் ப்ரொடக்ஷன், உங்கள் பவர் இது ஜென்ரேட் பண்ணுற அத்தனை அடிப்பாங்க, அடிக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ என்ன தைரியத்தில் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீ வந்து பாரு, இன்னும் எப்படி சொன்னான்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து மவனே நீ வந்து பாரு அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ரீஜன்லேயே மொத்தத்துக்கு துபாய், நீங்கள் அபுதாபி விட்டுருங்க, துபாய் வந்து அங்கே வரக்கூடிய துபாய் சம்மந்தப்பட்டு தனிப்பட்ட தகவல்கள் வரக்கூடிய அங்கே படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே துபாய் வந்து பயங்கர குழப்பத்திலையும் ரொம்ப சோகத்திலையும் இருக்கிறதா தகவல் வருது. ஏன்னா இப்போதைக்கு போன எப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி வச்சுங்களேன், February 28 அந்த டைமில் இருந்தே மார்ச், ஏப்ரல், இப்போ வந்து மே வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது, வந்துட்டோமா. 3 மாதமும் அங்கே வந்து செலவு மட்டும்தான். ஏன் செலவுன்னு சொல்கிறோம்னா அந்த நிர்வாக செலவு ஒரு பக்கம், ஓகே, அங்கே வந்து ஆட்களுக்கு பூரா சம்பளம் தரணும், இதை தரணும், பில்லு கட்டணும், இதை செய்யணும், இப்போ பவர் ப்ரொடக்ஷன் இருக்குது, இது இருக்குன்னு அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து இந்த ரிட்டாலியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது வந்து அயன் டோமாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ இஸ்ரேல் கொடுத்தா வெளியெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அயன் டோமாக இருக்கட்டும், அல்லது வந்து பேட்ரியாட்டாக இருக்கட்டும், அல்லது தாட் சிஸ்டமாக இருக்கட்டும், இது வந்து இங்கே அடிக்க வரும்போது திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2800 ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அனுப்பிச்சதாக சொன்னாங்கல்ல, அத்தனைக்கும் இது ஒரு இது அப்படி போச்சு அப்படின்னாலே ஓகே, பில்லு 1 மில்லியன், இது 1.5 மில்லியன், இது 2 மில்லியன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இது அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மிசைல் மட்டும் பத்தாது, ஒன்று அடிக்கிறதுக்கு சில நேரம் 2, சில நேரம் 3, சில வேளைகளில் 4 வரைக்கும் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பிச்சா 2800 பதில் கிட்டத்தட்ட ஒரு 6000 6500 மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா ஓகே, இந்த ஒரு மிசைல் $1 மில்லியன், இது $1 மில்லியன்
அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 3.5 மில்லியன் திராம்ஸு. இது வந்து ஒரு 1.5 மில்லியன் டாலர். அப்போ இது வந்து ஒரு 5 மில்லியன் திராம்ஸு அப்படின்னு சொல்லி போட்டு, அவங்க திராம்ஸில் வந்து கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா, ஒரு 5000 இதுக்கு வந்து எத்தனை மில்லியன் எத்தனை பில்லியன் ஆகணும். இந்த செலவு பூரா அபுதாபி, துபாய் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஏன்னா பெரிய நாடு எதுவோ பெருசாகவும், சின்ன நாடு சிறுசாகவும் ஷேர் பண்ணிக்கிறணும். இவன் அஜ்மான் எப்படி ஷேர் பண்ணுவாங்க? அவனோட வருமானமே ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் வந்து உம்மலுக்குன்னு பார்த்தா அவன் என்ன செய்வான் தெரியாது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணுறதுல முக்கியமான நாடு வந்து துபாய். துபாய்க்கு வந்து வருமானமும் சுத்தமாக போய் செலவும் ரொம்ப அதிகமாகி, அதுக்கப்புறம் எதிர்கால வருமானம் இருக்குல்ல, எதை நோக்கி போகிறோம்? நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசாக இப்போ நின்றுச்சு, டோட்டலாக நின்றுச்சு, வரலை. அது சொல்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு சுத்தமாக வரலன்றாங்க. இருக்கிற ஏன்னா மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் ட்ரேடிங் நடக்கலை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆன் பில்டிங் அதுவும் வரலை. இன்னும் நிறையா ரேட்டெல்லாம் குறைச்சி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ துபாய் வந்து பயங்கரமான குழப்பத்திலையும் சோகத்திலையும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் இப்படி, ஒருவேளை அடுத்து தப்பித்தவறி அங்கே ஒமானை வந்து ஈரானை வந்து அடிக்காமல் கிளம்பி போக மாட்டாங்க, அது மட்டும் உறுதி. ஏன்னா அமெரிக்கா வந்து அவ்வளோ சாதாரண இதை விட்டுட்டு போனாங்கன்னா அங்கே ட்ரம்ப்பை சோலி முடிச்சுடுவாங்க. வாழ்நாள் போகிற இதுக்கப்புறம் என்ன, ஒரு எத்தனை வருஷமோ வந்து ஜெயில் கழிவு திங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களா, அங்கே ஒரு பிரச்சனை. அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து பெரிய தலைக்குனிவு, சைனா மேலே ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் இங்கிட்ட வர முடியாதுன்ட்டு பெரிய அளவுக்கு மாறிடும். அப்போ இங்கே இஸ்ரேலை துவைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஈரானை அடிக்காமல் விடவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போது இந்த மாதிரிலாம் அடிக்க ஆரம்பித்தா துபாய் வந்து காலியாயிரும். இது எப்படி இஸ்ரேல் காலியாகுதோ அது மாதிரி துபாய் காலியாயிரும். அந்த ஒரு பயமும் இருக்குது. இப்போ வருமானம் இல்லை, செலவு அதிகம். அப்புறம் இந்த இதுக்கு வந்து போருக்கு வந்து எதிர்த்து நின்றதுக்கான செலவு அதிகம். ப்ளஸ் வந்து எதிர்பார்த்த வருமானம் இல்லை. எதிர்காலத்தில் எப்படி வருமானம் வரப்போகுதுன்னு தெரியலை. ஏன்னா கட்டமைப்பு இதை வச்சுருக்கோம், ஆனால் வருமானமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என்ன அடுத்து அடிச்சு விட்டாங்கன்னா இன்னும் சோழி முடிஞ்சு வச்சு. அப்போ திரும்ப வந்து 1980க்கு 1990க்கு போய் நிற்போம். ஈவன் 2000 கூட இல்லை, நிற்போம். அப்போ இன்னும் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம்னா என்ன நடக்கும்? திரும்ப வந்து கட்டமைச்சு கொண்டு வரணும். என்னமோ இந்த எறும்பு புற்று வந்து நேராக அப்படியே மண்ணை பூரா குமிச்சு வைக்கும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஷூ காலோட செருப்பு காலோட டக்குன்னு அதை மண்ணை பூரா தட்டி விடுவோம். தட்டி விட்டவனை வந்து திரும்ப என்ன செய்யும், எறும்பு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வச்சு ஒரு மாதிரி கட்டும். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து அதாவது இப்படி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா துபாய் வந்து என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கவலை வந்து துபாய்க்கு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கண்ணாடி மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கண்ணாடியில் கட்டினது ஒரு பக்கம், ஆனால் கண்ணாடி மாளிகை அது வந்து வெளியிலேருந்து கல் எறிஞ்சாலும் உடையும், உள்ளேருந்து கல் எறிஞ்சாலும் உடையும் கண்ணாடி மாளிகை. ஏன்னா வந்து சேஃப்டி இருக்குல்ல, அந்த சேஃப்டி ஒரு வழியே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தகவல் தான் சொன்ன வந்து இது கான்ஸ்பிரசியாக என்னன்னு தெரியாது. இப்போது இவங்க அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், யார் நம்ம அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரான் அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈரான் வந்து ரகசியமாக பெரிய அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? இஸ்ரேலை போட்டு தாக்குறதுக்கு. அதான் இப்போ நமக்கு தெரிகிற அளவுக்கு வந்து ஓப்பனாக பண்ணுவாங்க, ஆனால் எப்படியோ எங்கேயோ கசிஞ்சு வந்திருக்கு. அது எப்படி தாக்க போகிறாங்க அப்படின்னு திட்டம்னா, ஒரு பக்கம் ஈரான் வந்து லேசாக இந்த பக்கம் அரபு நாடுகளில் லேசாக 1-2 ட்ரோனை லேசாக விட்டு எல்லாரும் பக்கம் இங்கே திரும்ப வச்சுட்டு அடித்தா ஒட்டு மொத்தமாக 300-400 மிசைல், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 500-600 1000 ட்ரோனு, இதெல்லாம் வந்து ஈரான்லேருந்து ஒரு பக்கம் பறந்து போட்டு அடின்னு அடிக்க. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரோன் நிறையா போச்சு அப்படின்னா அங்கே என்ன ரெடியாக வச்சுருக்கக்கூடிய அயன் டோம் டேவிட் சிலிங் இருக்குது, அதெல்லாம் வந்து காலியாக்க. அதுக்கப்புறம் திடீர்னு காலியாக்கிறதுக்கு பக்கத்தில் இவங்க அடித்தா போதும், யார் நம்ம ஹிஸ்புல்லா சின்ன சின்ன ராக்கெட் விட்டு அடித்தா போதும், அவங்க வந்து இதை வச்சு காலியாக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரே நேரத்தில் இந்த பக்கம் ஹிஸ்புல்லா, அந்த பக்கம் ஹமாஸு, அப்புறம் சிரியாவிலேருந்து ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் ஈராக்லேருந்து இன்னொரு கூட்டம், அப்படின்னு மொத்தமாக இங்கே அரைச்சி. அதுக்கப்புறம் ஹவுத்திஸ் இருக்காங்க. ஹவுத்திஸ் வந்து கையில் வந்து ரெடியாக ஒரு 2000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இது வேறு மிசைல் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் வச்சுருக்காங்க. அது ஏற்கனவே அடித்து வர காமிச்சாங்க. 2 வாட்டி இஸ்ரேலுக்குள்ளே அயன் டோமெல்லாம் தாண்டி கீழே விழுந்து டேமேஜ் ஆச்சு. இப்போ அவங்க வந்து எத்தனை 10, 15, 20, 30 தெரியாது, மொத்தமாக அவங்க இந்த பக்கம் அனுப்ப, ஈரான் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மலம் போட்டு அடித்து மொத்த இஸ்ரேலையும் செயலிழக்க வச்சு பேரலைஸ் பண்ணி படுக்க போட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கதா ஒரு தகவல்.
இது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா ஓய மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். இது வந்து இனிமேல் இஸ்ரேல் அடித்து முடிச்சிருவோம், அடித்து முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை பார்த்துக்குவோம். இப்படி இஸ்ரேல் அடிக்கும்போது பக்கத்தில் பாலஸ்தீன் இங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் அடிப்படும், இது அடிப்படும், எல்லாம் அடிப்படும், நம்மளே அடிப்பாங்க, அடிக்கிட்டு பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து ஒரு பக்கம் இஸ்ரேல் அடித்து முடிக்கிறது, பை த டைம் இவங்க திருப்பி இங்கேருந்து அடிக்க வந்தாங்கன்னா, எங்கே சவுதியிலேருந்தோ யூஏலேருந்து அடிக்க வந்தாங்கன்னா அவங்களும் போட்டு தாக்குறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மிசைலு, அதுக்கப்புறம் 20-25 ட்ரோனு எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுருக்கதாகவும், அதுக்கப்புறம் அமெரிக்காவை போய் தாக்குற அளவுக்கு தயார் நிலையில் வச்சுருக்காது. ஏன்னா இப்போதைக்கு அமெரிக்காவை தாக்கலை, இப்போதைக்கு சவுதி இது எதையுமே தாக்கலை, ஒன்லி இஸ்ரேல் டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படி ஒருவேளை அடித்தாங்க அப்படின்னா மொத்த சூழல் மாறிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பின்னாடி, ஈரானுக்கு பின்னாடி வடகொரியா, சைனா, ரஷ்யா 3ம் ஸ்ட்ராங்காக அணிவகுத்து நிற்க போகிறதாகவும் தகவல். இப்படி நின்னால் என்ன ஆகும்? அமெரிக்கா வந்து அதோடு ஓஞ்சிடும். இனி அங்கேருந்து என்னென்னா, இப்போ இந்த மாதிரி அடித்த உடனே நம்மளை போட்டு தாக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்க கையில் அணு ஆயுதம் இருக்குன்னு கேள்வி சொல்லியிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். அணு ஆயுதத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டு தாக்குறதே அந்த அணு ஆயுதம் எங்கே இருக்கோ, டிமோனா அப்படின்னு இடம் இருக்கா, அராதுன்னு இடம் இருக்கா, அந்த இடத்த தான் முதல்ல குறி வச்சு அடிக்கிறது. அதுக்கப்புறம் தான் டெல்லவிவாக இருக்கட்டும், பீர்ஷேபாவாக இருக்கட்டும், அந்த சைடில் வந்து ஹைஃபாவாக இருக்கட்டும், எல்லா இடமும் மற்ற இடங்களும் அதுக்கப்புறம் தான். முதல்ல எங்கே அணு ஆயுதம் கிடங்கிறதோ அங்கே போட்டு அடித்து தாக்கிடுறது. நீ அங்கேருந்து கிளம்பவே முடியாது, அந்த அளவுக்கு தாக்கி முடிச்சுட்டு மற்ற இடத்த தாக்குறது. இந்த தாக்கும்போது மொத்தமாக சேர்ந்து ஒரு 5 ப்ராக்சிஸு, அதுக்கப்புறம் மெயின் ஈரான் எல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது அவங்க எந்திரிக்கவே முடியாமல் முதல்ல டோட்டலாக இஸ்ரேலை வந்து படுக்கையில் போட்டுறது. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்பெயின்லேருந்து அந்த கடல் வழியே காசாவுக்கு உணவுப் பொருள் வருது, மருந்து பொருள் வருது. அதை பூரா அடித்து தடுத்துக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல். இந்த பக்கம் மக்களை வந்து மொத்தத்துக்கு பட்டினி போட்டு சாகடிச்சிட்டு இந்த ஏரியா பூரா கிளியர் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை விட்டாச்சுன்னு இப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க, நம்மளால் முடியாது அப்படின்னு மொத்த மக்களையும் சாகடிக்கிறன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இதை பார்த்துக்கிட்டு தான் 200 முன்னாள் இவங்க டிப்ளமேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கனடாவில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் சேர்ந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, நீ முதல்ல இஸ்ரேலில் வந்து சேங்ஷன் பண்ணு, இஸ்ரேலில் வந்து ஒன்றுமே இனிமேல் உறவு முறையே கிடையாது, கனடாவுக்கு இஸ்ரேலுக்கு ஒன்றும் கிடையாது, முதல்ல இஸ்ரேலுக்கு சேங்ஷன் பண்ணு. அப்போ கனடா பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து யோசிப்பாங்க, ஏன்னா பக்கத்தில் வேறு வழியே இல்லை. அப்போ கனடா பண்ண சொல்லி அங்கே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்கா தகவல். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கே, அது வந்து நேத்தான் போகிற போக்கில் அதுனா மில்லியன் கணக்கில் உள்ள ரேட் உள்ளது, அது பயங்கரமாக தொட முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஏற்கனவே ஒரு 13-14 ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க, அப்புறம் கீழே இறக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 8 9 இல்லை 10 இதில் ஈரானில் வேறு பிடிச்சி, ஏன்னா இப்போ அந்த பறவையை போய் சுட்டு பிடிச்ச மாதிரி அங்கே பிடிச்சி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று வேறு ஏமன் வந்து அங்கேருந்து சுட்டு வீழ்த்தி கீழே கிடக்கு. ஸோ MQ-9 ரீப்பர் வச்சு நான் பயங்கர பிஸ்தாலாம் ஒன்றும் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். இப்போ இந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு, ஈரானோட ஒரு கப்பல் வெசல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அப்படியே ஹர்மோஸை கடந்து அதை யூஎஸ் அந்த பிளாக்கெட்டெல்லாம் கடந்து ஹர்மோஸை கடந்து வந்திருக்கு. ஓகே, என்னடா பண்ணியிருக்க முடியாது, ஒன்றும் பண்ணல, இப்போ அடித்தா திருப்பி அடிப்போம், நாங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ நடக்குது இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் நம்மளால் உண்மையிலே புரிஞ்சிக்க முடியல. சில நேரம் அடிக்கிறாங்க, சில நேரம் அடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஈரான் வந்து தைரியமாக அந்த வெசல் யூஎஸ் பிளாக்கெட்டெல்லாம் கடந்து வந்திருக்கு. யூஎஸ் வந்து அமைதியாக வேடிக்கை பார்த்துருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படிங்கிறது. இப்போ கடைசியாக வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கே கை வைக்கிறாங்க இப்போது, அண்டர்சி கேபிள். ஏற்கனவே 7 கேபிள் பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ முக்கியமாக வந்து இவங்கள கூகுள் அண்டு மெட்டா, ஓகே, நம்ம ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, மெட்டா அப்புறம் கூகுள், இந்த 2 பேரும் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் க்ளவுடுகளோடு எல்லாம் போது ஒரு நாளைக்கு வந்து 10 to 11 ட்ரில்லியன் US டாலர் அளவுக்கு வர்த்தகம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது மொத்தத்துக்கு. அது விர்ச்சுவலாக இருக்கட்டும், எல்லாமே, அதாவது வர்த்தகத்தில் வந்து நீங்கள் உணவுப் பொருள், மற்ற பொருள், இது எல்லாமே அனுப்புறதுக்கானது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தானே. அந்த பேமெண்ட் எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 லட்சம் கோடி, ஏன்னா 10 ட்ரில்லியன் அப்படின்னு அவ்வளோதானே, 1000 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு டெய்லி அப்படி போகுதுன்னா 30 நாளைக்கு என்ன சொல்லுவீங்க, 300 1000 ஒரு 3000 30,000 லட்சம் கோடி அப்படின்னு அது பாட்டுக்கு போகுது ட்ரில்லியனில். அந்த அளவுக்கு வந்து அங்கே போய்கிட்டு இருக்குது. அதை வந்து நாங்கள் இனிமேல் சார்ஜ் பண்ண போகிறோம் இல்லை உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது,
இப்போ வந்து எப்படின்னா இது சொல்கிறதுல இந்த காணொளியில் ஒரே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து செய்தி, ஈரான் அவங்க ப்ராக்சியோடு சேர்ந்து இஸ்ரேலை ஒரு மாதிரி பேரலைஸ் பண்ண போகிறாங்க, படுக்கையில் படுக்க போட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் இப்போது டெம்பரரியாக சீஸ்ஃபயர், நான் வந்து ஈரானை தாக்கலை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலே அடுத்து தாக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.